மார்க்கண்டேய மகரிஷி, அவங்க மார்க்கண்டேயன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மாயூரம் பக்கத்துல 2-3 மணல் மேடு இருக்கு. நான் சொல்லக்கூடிய மணல் மேடுங்கிறது இந்த திருக்கடையூருக்கு அண்ணண்ட ஒரு மணல் மேடுன்னு இருக்கு. திருக்கடையூர்ல எல்லாருக்கும் பொதுவா தெரியும், அமிர்த கடேஸ்வரர்னு தெரியும். அது என்ன கதைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது மார்க்கண்டேயன் வந்து நாளைக்கு பொழுது விடிஞ்சா நீ சன்ரைஸை பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிவிட்டான். சன்ரைஸை பார்க்க போதில்ல, நான் யமன் வந்து உன்னை தூக்கின்னு போயிட போறாங்கிறான். நேரா போய் சிவபெருமான கட்டின்றார். அவர் உடனே தன்னுடைய பக்தியினால, மார்க்கண்டேயனுடைய பக்தியினால அவர் வந்து பரமேஸ்வரன் மேல வந்து யமனை ஜெயிக்கிறார். யமனை ஜெயிச்சு அவனுக்கு ஆயுசை கொடுக்குறார். அதனால தான் உடம்பு ஏதாவது படித்தது, யாருக்காவது உடம்புல ஜாதகத்தில் இந்த ஆயுசு சம்பந்தப்பட்டமான குறைகள்லாம் இருந்தால் இந்த மார்க்கண்டேயன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லணும். என்ன ஸ்லோகம்? அந்த மார்க்கண்டேய மகாயோகின்னு சிவத்தியான பராயணேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. மம ஆயுஷ்யாபிவர்தயா அப்படின்னு சொல்றது. அதனால மார்க்கண்டேயன் எப்படி பரமேஸ்வரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய ஆயுசை விருத்தி பண்ணிட்டானோ அந்த மாதிரி சிவமஹிம்ன ஸ்தோத்திரம்லாம் இருக்கு. ஆதிசங்கரர் நிறையா பண்ணியிருக்காரு. சிவமஹிம்ன ஸ்தோத்திரம்னு தனியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம்னு இருக்கு. அந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்ல 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 நம்மளுக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகம் ஜாஸ்தியாகிறதுனால யமதர்மராஜன் அவ்வளோ கிட்ட வரமாட்டான். அதனால எப்படி மார்க்கண்டேயன் தன்னுடைய வாழ்க்கையே பரமேஸ்வரன்ட்ட அர்ப்பணிச்சானோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பரமேஸ்வரன்ட்ட நம்மளை அர்ப்பணிச்சுட்டோமே ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய இன்னல்களை அவர் தவிர்த்திடுவார்.